ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு 13 வருட தோழி அவங்க. 13 வருடம்னா 13 வருஷம் நம்ம வீடியோவை பார்த்துருக்காங்க. ஆனால் நடுவில் ஒரு சில பல விஷயங்கள் காரணமாக நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறதுல அவங்க ரொம்ப வருஷம் கழித்து ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. ஆடியோ நோட் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க பர்மிஷனோட தான் அந்த ஆடியோ நான் இங்கே ப்ளே பண்ணுறேன். சாராம்சம் என்னென்னா, நம்ம முந்தின நாள் அந்த ஏர்போர்ட் மேட்டரை பேசுனதுமே எல்லாருமே அவங்கவுங்களுக்கான விஷயங்களாக எடுத்துக்கிட்டு ஒரு பதிலை முன் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, என் வேலை, என் ஜாப்பு, என்னுடைய சிச்சுவேஷன் எல்லாமே என்னென்னா கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா பல்வேறு தரப்பட்ட பல்வேறு ரசனை உள்ள பல்வேறு வகையான மனித மனங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ப்ரையாரிட்டி, ஒவ்வொருத்தவங்களுக்கான முக்கியத்துவங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னை ரொம்ப நல்லா தெரியும். என்னுடைய வீடியோ ஒரு 5 வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி மூக்கம் நோண்டுவேன், நான் என்ன பாட்டு பாடுவேன், என் ரசனை என்ன, நான் எங்கெங்கெல்லாம் கோவப்படுவேன், நான் என்னெல்லாம் செய்வேன், என்னுடைய ஃபன் திங் என்ன, என்னுடைய ரொமான்ஸ் சைடு என்ன, எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் ஆப்போசிட்டில் பார்க்குற நீங்கள் இருக்கீங்கல்ல, உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இது மிகப்பெரிய சிக்கல் நிறைய நேரங்களில். ஏன்னா நான் இன்றைக்கி நேற்று சோஷியல் மீடியாவில் வரல. நான் ஒரு 16-17 வருஷமாக நான் அந்த சோஷியல் மீடியாவில் இயங்கும் போது நான் பிளாகராகவே நான் நிறைய பார்த்துருக்கேன். அனானிமஸ் கமெண்ட்லாம் நிறைய வரும். என்னை வெறுப்பேற்றுற மாதிரி ஏகப்பட்ட பிளாக் என்னை நக்கல் விட்டு எழுதப்பட்ட பிளாக்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் நான் மீறி வந்திருக்கேன். அதாவது பொம்பளை பேரில் ஆம்பளை சேட் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் கடந்து நான் வந்திருக்கேன். ஸோ அதனால் நான் ஒருத்தவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் ஆகிறதும் பேசுகிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எதிராளி முகமே தெரியாமல் நான் அவங்க கூட ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டில் நீங்கள் என்னை நீங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியும். ஆனால் நான் உங்கள் கூட பேசும்போதோ இல்லை பழகிறதோ ஒரு விர்ச்சுவலில் எப்படி இருப்பீங்கன்னே தெரியாமல் நான் பழகிட்டு இருப்பேன். ரைட், இது மொதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் நான் ஒரு ஆடியோ நோட்டு சொன்னால் கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன், அக்னாலேஜ் பண்ணுங்க அப்படின்னா. இந்த அக்னாலேஜ் அப்படின்றது என்னென்னா, இப்போ நான் தனிமையில் நான் நிறைய இருந்தேன், போனேன், வந்தேன் அப்படின்றதுனால இந்த தனிமையோடு இருக்கிறாங்கல்ல, ஒரு பிரச்சனையோடு அதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தவிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பிளாக் காலத்தில் எனக்கு மெயில் அனுப்பிச்சாலும் சரி, உடனே பதில் சொல்லுவேன். கூடுமானவரை அதுக்கு ஒன்றும் ஆகிடாதுங்க, பார்த்துக்கலாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது. அந்த சப்போர்ட்டு தான் நம்ம அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை நான் நிறைய இடத்துல கொடுத்துருக்கேன். சிலர் அதை நான் இன்னும் வேலை வெட்டியே இல்லாமல் இது மட்டுமே இதுன்ற மாதிரியாவது ஏதாவது அன்பையும் அந்த ஒரு பகிர்தலையும் அந்த உரையாடலையும் அவங்க ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க. அப்படின்னும்போது இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு பதிலை சொல்லலைன்னா ஒருத்தங்கள் இருக்கும், அதே மாதிரியான மனுஷன் தான் நானும். எனக்கும் எனக்கும் பசிக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கும்ல. ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நாம் நிறைய அடிபட்டு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நாம் சுயம்புவாக அப்படியே எல்லா அனுபவங்கள் மூலமாலாம் கற்றுட்டு வரல. அடிபட்டு பிரச்சனைகளை சந்தித்து தான் நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் என்கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை என்னால் ஜட்ஜே பண்ண முடியாது. நீங்கள் என்னை ஃபுல்லாக ஜட்ஜ் பண்ணிட்டு தான் உங்களால் வரவே முடியும். எனக்கு என்ன சொன்னால் பிடிக்குமோ அதை நீங்கள் சொல்லிவிட்டு கூட என்னை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணலாம் நினச்சா. ஆனால் நீங்கள் யார், உங்கள் ரசனை என்ன, உங்களுடைய புரிதல் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்பேற்பட்ட ஆள் நான் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் தான் நினைப்பேன். அன்கைண்ட் அப்படின்னு ஒரு புக்கு இப்போ ரொம்ப ஃபேமஸாக போய்ட்டு, மனிதர்கள் அனைவருமே நல்லவர்கள் அப்படின்ட்டு. பறந்து போகல கூட ராம் கூட சொன்னார். அதாவது செகண்ட் வேர்ல்டு வாரில் துப்பாக்கியை ஷூட் அப்படின்னும் போது, ஃபயர் அப்படின்னும் போது 100 பேர்கிட்ட துப்பாக்கின்னா 2 பேர் தான் சுட்டானுங்க, மற்ற யாரும் சுடலை. எதிர்க்கு மனிதனை ஒரு வெறுப்பே இல்லாதவனை நான் எப்படி கொல்றது? நாட்டு பிடிக்கிறதுக்கு போனாலும் கூட எதிர்க்க இருக்க மனுஷன்றதுனால அவங்க சுடலை, 2 பேர் தான் சுட்டானுங்க. அப்படி சுட்டுருந்தா 100 பேருமே இன்றைக்கி மனித சமுதாயமே இல்லாமல் போயிருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே நேரத்தில் இந்த பக்கம் இப்படி பேசுகிற அதே நேரத்தில் தான் மனிதன் மகத்தான சல்லிப்பயல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் நம்ம சொல்லலாம், இப்போ நானே கூட தனிமை எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம். ஆனால் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு பிறகு வெளியே போய் யாரோட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு தோணும். ஏன்னா மனித சமுதாயமும் இந்த அளவுக்கு முன்னேறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம பகிர்தலும் உரையாடலும் மட்டும்தான். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இன்ட்ராக்ஷேஷன்
ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து யாரோடாவது உரையாடுவோம், யார் கூடயாவது பயணப்படுவோம், யாரோடாவது நம்ம வந்து அன்பில் வந்து நம்ம வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைப்போம், அன்போடு நம்ம வந்து கட்டி போகணும்னு நினைப்போம். ஸோ இது வந்து மனித மனம் இயல்பு. அதனால் அந்த மனித சமுதாயம் இவ்வளோ தூரம் தலைத்து வர்றதுக்கான மிக முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஆடியோ வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறேன். திங்க் ஹாய் ஜாக்கி சார், இப்போ உங்கள் வீடியோ பார்த்தேன் இன்னைக்கு. ஆக்சுவலி ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் என்னால் ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனால தான் இந்த வாய்ஸ் மெசேஜ். இன்னைக்கு டாபிக், அப்புறம் நீங்கள் பேசின விஷயங்கள், தெரியல, அது நிறைய கிளாரிட்டி கொடுத்த மாதிரி இருந்தது. அண்ட் நம்ம பேசாமல் ஆனப்பையும் அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து பேசினப்பையும் நீங்கள் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்னு என்னால் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் உங்களுக்குலாம் நடக்கவே கூடாது ஆக்சுவலி. பட் இந்த மாதிரிலாம் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 2 years பேக் நம்ம பேசும்போது ஆக்சுவலி நம்ம அதான் மீட் பண்ணலாம் நீங்கள் ஒரு நாள் கேட்டீங்க. அப்போது நான் வந்துட்டு என்ன மீட்டா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிட்டேன். அது தெரியல, உங்களை ஒரு மாதிரி பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் ஒரு மாதிரி என்கிட்ட வந்து உங்கள்கிட்ட பேசவே பிடிக்கல அப்படி சொல்லிட்டீங்க. அதனால தான் நான் வந்து அப்போ பேசுகிறத வந்து நான் ஸ்டாப் பண்ணேன். நம்மளை பிடிக்கலன்னா எப்படின்னா, உங்களை ஒரு பெடஸ்ட்ரியலில் வச்சே நான் பார்த்துட்டேன். லைக் ஒரு பெரிய என்னோட லைஃப்கே வந்துட்டு ஒரு தெரியல, இது சொன்னால் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு அப்படி தோணலாம். இப்போ உங்களுக்கு கூட தோணலாம், சும்மா இந்த பொண்ணு வந்து ஏதோ சொல்கிறா அப்படின்னு. பட் நான் உங்களை வந்து ஒரு காட் மாதிரி பார்த்துட்டேன். லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் இந்த ஒரு மனுஷங்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து நம்மளால டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. ஏன்னா பார்க்கறதுக்கு கூப்பிட்டதுக்கு நான் வந்து தப்பான இதில் உங்களை பார்க்க வர மாட்டேன்னுலாம் சொல்லலை. பயம் அந்த மாதிரிலாம் போனதில்லை. ஈஸியாக நீங்கள் மேபி நிறைய பேர்கிட்ட பேசி நிறைய மக்களோட பழகுனதுனால நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லிட்டீங்க. அண்ட் நான் அதை வந்து பார்க்கணுமா அப்படின்னு இது பண்ணது உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் அப்படி ரியாக்ட் பண்ண உடனே எனக்கும் வந்து சரி நம்ம குவைட்டாகவே, ஏன்னா என்னோட கேரக்டர் தான் குவைட்டாக இருக்கிறது. ஸோ குவைட்டாகவே இருந்துடலாம் அப்படின்னு நான் குவைட்டாக ஆகிட்டேன். விஷயம் என்னென்னா, இந்த பிளாகர் காலத்துலேருந்து நான் வந்து நிறைய பேரை நான் மீட் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய நண்பர்களை சந்திச்சிருக்கேன். இந்த நிறைய நண்பர்கள்லாம் சந்தித்ததுனாலையும் பேசுறதுனாலையும் அந்த பாண்டு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு லெவலில் பாண்டிலேருந்து நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ சில விஷயங்களுக்காக நம்ம வந்து ஒரே அடியாக வந்து நான் வந்து யாரையுமே சந்திக்க மாட்டேன் அப்படி போகணும்னு சொல்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம மனிதர்கள் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் நம்ம யார் கூட நம்ம கனெக்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றவங்க தான், ரைட்? இவங்க எப்படின்னா, இதே மாதிரி ஒரு 2-3 சீசன், இப்போ 8வது சீசன் முடிஞ்சுதா, இவங்க எனக்கு தெரிஞ்சு 4 இல்லை 5 அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பித்தாங்க. நான் ஊருக்கு போய் 1 வருஷம் ஆகி போச்சு. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து பேச ஆரம்பித்தாங்க. பர்சனலாக நிறைய சொல்லுவாங்க, கொள்ளுவாங்க. அதன் பேர் இதில் என்ன காமெடினா, என் சொந்த வீடு இருக்கிறதுக்கு பக்கத்தில் தான் அவங்க ஏரியா, ரைட்? அந்த வழியாக தான் நான் வந்து போகணும் வரணும் அப்படின்றதுனால, இப்போ பொதுவாக வந்து சந்திக்கலாமா அப்படின்னு அவங்களா கேட்காம நான் கேட்கவே மாட்டேன். அப்படி சந்திக்கலான்னும் போது டக்குன்னு ஒரு மாலோ இல்லை ரோட் ஷாப்லேயோ இல்லை ஒரு காஃபி ஷாப்லேயோ ஒரு மீட் பண்ணி ஹாய். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதான், என்னை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் எனக்கு உங்களை பற்றி யாருமே தெரியாது. நான் விர்ச்சுவல்லே நான் பேசுவேன். நான் சில நேரத்தில் வந்து ப்ளீஸ் வீடியோ கால் வாங்கலாம் அப்படின்னுவேன். ஏன் அப்படின்வாங்க, இல்லை நான் யாருன்னே ஒரு இதுவே இல்லாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன், ரைட்? இது ஒன்று. அப்போ வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு வந்து பதிலே சொல்லலை. அதாவது இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல தோழியாகவே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிறைய வருஷங்கள் பழகிறாங்க அப்படின்னா அவங்க ஆனால் அவங்க வந்து ஒரு ஏஜ் ஓக்கை வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு அனுப்புவாங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்கு நம்ம அனுப்புறது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். நீங்கள் நல்லா பேசுகிறாங்களேன்றதுக்காக நீங்கள் அனுப்பிட முடியாது. அவங்களுக்கு வந்து அது கம்ஃபர்ட்டாக இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு அது ஒவ்வாமையாக இருக்கும், அது வந்து பேசி பழகாமல் புரிதல் இல்லாமல் அந்த வேலையை செய்யவே கூடாது. ஸோ இதெல்லாம் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போது போகிற வழி தானே அப்படின்னு எனக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏதோ ஒரு வாரம் சொல்லும்போது, அந்த வழியாக தான் போகிறேன், நீங்கள் வேணால் வாங்க நம்ம மீட் பண்ணலாம்
ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அங்கே மீட் பண்ணலான்னா அவங்க வரல. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க தான் நம்ம எல்லாரையும் ஒரே நேர்கோட்லையோ இல்லை ஒரே விஷயத்துலையோ நம்ம வைக்க முடியாது. அவங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு பயம். ஏன்னா என்னுடைய தோழிகள் நிறைய பேர் வந்து நானும் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன் தான். ஆனால் சென்னை வந்ததுக்கு பிறகு நாங்கள் இப்போ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த பேரெல்லாம் நான் இங்கே சொல்ல விரும்பல. ஸோ ஒன்றா ட்ராவல் பண்ணி போயிட்டு வர்ற அளவுக்கு வந்து பழக்கங்கள் உண்டு. பாருக்கு போயிட்டு வர்றதுலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு தனி ட்ராக்கு. ஸோ அதனால் நம்ம எல்லாரையும் ஒரே தராசில் நம்ம வைக்கவும் முடியாது. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல்லாம் இருக்கும்பொழுது இவங்க அந்த வேறு விஷயங்கள்லாம் பேசும்போது நான் அட்வைஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், செய்யாதீங்க போகாதீங்கன்ட்டு. ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்துக்கு வந்து வரும்போது அவங்க வரல அப்படின்னும்போது, இது வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட பேசுகிற மாதிரியும் என் நேரத்தை நீங்கள் முழுசாக எடுத்துக்கிற மாதிரி, அதுவும் தான் அந்த கேரை வந்து நீங்கள் உதாசீனப்படுத்துறீங்கல்ல. இப்போ புரியுது, ஒருவேளை நம்ம வந்து பர்சனலாக சொன்னதுனால நம்மளை அவங்க எப்படி எடுத்துக்குவாங்களோ பார்ப்பாங்களோன்ற ஒரு தயக்கங்கள் இருந்திருக்கலாம் அந்த பெண்ணுக்கு. ரைட், தோழி. ஆமாம், அவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட பேசுறது ரொம்ப நன்றி ஜாக்கி சார் அனுப்பிச்சிருந்தாங்க, தோழினே சொல்லலாம். ஸோ எனக்கு என்னென்னா, இவங்க அதை வெளிப்படையாக ஒத்துக்கிட்டாங்களேன்றது சந்தோஷம். நிறைய பேர் வந்து மண்டே ஆட்டிட்டு அதை பற்றி எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லாமல் அன்பை உதாசீனப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இவங்கள வச்சே நம்ம எல்லாரையும் வந்து நான் இனிமேல் யாரையுமே பார்க்க மாட்டேன், சந்திக்க மாட்டேன் நான் சொல்ல முடியாது. ஏன்னா இதை விட மிக மோசமான நிலைகளில் வந்து சந்தித்தவங்களும் சரி, இன்றும் நட்போடு பழகிட்டு இருக்கவங்களும் சரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்தால் நம்ம நிறைய பேரை இதில் பெரிய சிக்கல், நான் திருமணமான பெண்களுக்கு வந்து இருக்கிற பெரிய சிக்கல் வந்து அவங்க சுதந்திரம்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க கணவர்களால் அப்படி ஏற்றுக்க முடியாது. இப்போ அவங்க கணவர்கள் வந்து சந்திக்க வேணான்னு சொல்லும்போது ஒரு யூடியூப் பர்சனாலிட்டி போய் நீ எதுக்கு வந்து பார்க்கணுன்னு சொல்கிற, நியாயம். அவன் நல்லவனா கெட்டவனே தெரியாது, டிவியில் பார்த்து ரசிக்கிறியா, அதோடு விட்டுடு, எதுக்கு நீ அப்படின்ற மாதிரியான கணவர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அவங்க வந்து நிறைய பேரை பீட் பண்ணும்போது நம்மளை வந்து அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுறோன்னு அவங்களுக்கு தெரியும். அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸஸ். அது வந்து ஆனால் என்னென்னா, உங்களை வந்து உங்கள் கணவர் நம்பலை, என் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, அவங்க கணவர் நம்பலைன்றது தான் அங்கே முக்கியம். ஆனால் அவங்க அதை வந்து வெளிப்படையாக சொல்கிறதுக்கோ அதை ஒத்துக்கிறதுக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தயக்கம் இருக்குது. நான் ஒரு சுதந்திரமானவள் அப்படின்றத நிறுவுறதுக்கு தான் அவங்க பார்க்குறாங்களோசரம் அவங்க சைடில் இருக்கிற மிஸ்டேக்ஸோ இதுவோ அவங்க வந்து புரிந்துக்கிறதே இல்லை. நான் தெளிவாக திரும்ப உங்களுக்கும் அதில் சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் கணவர் உங்கள் குடும்பத்தோடு இருக்கும்போது அவருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் பேசாதீங்கன்னு. நான் அதையும் மீறி சண்டை போட்டு பேசி தோழியாக இன்னும் தொடர்புகளும் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம் சார்ந்த, தைரியம் சார்ந்த விஷயம். நம்ம எல்லாரையும் அதில் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வர முடியும். அவங்களுக்கு அது கம்ஃபர்ட் இல்லை, அவ்வளோதான். ஸோ இதுதான் மேட்ரு. அடுத்தது அவங்க என்ன ஏன் அப்படின்னு அதான் இதுக்கான காரணம் சொல்லிட்டல, அடுத்தது என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் அது இது அப்படிலாம் வந்து தனிமை வந்து நிறைய சொல்லி கொடுத்துச்சுன்னு வேணா சொல்லலாம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இவ்வளோ வருஷத்துல எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க அந்த வீடியோல சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய பெண்களோட பேசி நிறைய பேர் நான் நகர்த்திருக்கேன், நிறைய பேர் என்ன நகர்த்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லும் போது மேபி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணதுனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பர்சனா ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க சென்னை வந்திருக்கீங்கன்னு கூட நான் வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அந்த தலைவன் தலைவி ரிவ்யூ வீடியோ பார்க்கும் போதே எனக்கு வந்து என்ன இது இந்தியா மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சேன். ஆனா எனக்கு வந்து பேசுறதுக்கு ஒரு தயக்கம் தெரியல, ஒரு ஹெசிடேஷன். பேசினா நீ வந்து ஒரு ரெகுலரா பேசணும், அந்த மாதிரிலாம் நீ பேசாம நீ பாட்டு உனக்கு தோன்ற நேரத்துல பேசுறதுக்கு எதுக்கு நீ போய் அவரை டிஸ்டர்ப் பண்ற, அவர் பிஸியா இருப்பாரு, எதுவும் இது பண்ணாதன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எதுவுமே கேட்க கூட இல்லை. இல்லைன்னா வந்து அப்பவுமே வந்திருக்கீங்களா சென்னைக்கு அப்படின்னு வந்து கேட்கலாம் தான் எனக்கு இருந்தது, ரொம்ப இருந்தது ஆக்சுவலி. ஆனா இப்போ இன்னைக்கு முந்தா நேத்து எல்லா நாளும் உங்க வீடியோஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். தோணும், ஆனா வந்து ஒரு தயக்கம், நீ போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், தொல்லை பண்ண வேணாம், தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு என்னால் முடியல, இந்த விஷயம் எல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஸோ இதில் என்னென்னா நான் தனிமையாக இருந்ததுனாலையும் நான் அக்னாலேஜ்மெண்ட் பண்ணுறதை வந்து பட்டுன்னு பண்ணுறதுனாலையும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நாம இன்னும் வந்து வேலை வெட்டியே இல்லாமல் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் நான் வந்து யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி
யாருக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு, சொல்கிறதுக்கு, பழகிறதுக்கு யாருக்கு வந்து இந்த ஃபீல் வந்து கிடைக்கும்? ஸோ ஒரு சென்னையில் வந்து முகவரியும் விலாசமுமே இல்லாதவனுக்கு வந்து ஒரு விலாசத்தையும் முகவரியும் பிளாகில் நான் வலையுலகத்தில் எழுதும்போது தான் எனக்கு ஜாக்கி சேகர்னு ஒரு அடைமொழி வச்சு நான் பேச ஆரம்பித்து நிறைய பேர் வந்தாங்க, நிறைய நண்பர்கள், நிறைய தம்பிகள். இன்றைக்கி வந்து சென்பாலன்னு ஒரு அவன் வந்து என் சொந்த தம்பி கிடையாது, ஆனால் சொந்த தம்பி மாதிரிலாம் இல்லை, தம்பி தான். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ட்ராவல் எல்லாமே என்னென்னா இந்த மாதிரியான மனிதர்கள் எனக்கு அதிகமாக பெற்றுக் கொடுத்துச்சு. வீடு வாங்கணும் போது தம்மால் ஒருத்தர் வந்து 1 லட்ச ரூபா கையில் எட்டு வந்து கொடுத்து வச்சுக்க ஜாக்கின்ட்டு, ஏங்க நான் 1 லட்ச ரூபா திரும்ப நான் அவங்ககிட்ட கேட்கவே இல்லை, வச்சுக்கோ அப்படின்ட்டு போனதெல்லாம் இந்த பிளாகுக்கு கொடுத்தது தான். அதன் பிறகு இந்த யூடியூப் மூலமாக நிறைய நண்பர்கள் உலகளாவிய அளவில் நிறைய நண்பர்களை பெற்றுத்தது. இப்போ இதில் என்ன அவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, நாம் ஏன் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே, ஏன்னா உங்களுக்கு தயக்கம் இருக்குல்ல, இந்த தயக்கத்தை நான் மதிக்கிறேன், இந்த ஹெசிடேஷன்ஸ் இதெல்லாம் நான் மதிக்கிறேன். இப்போ என் பொண்ணை நான் ஆசையாக ஹக் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், அப்பா கசகசன்னுப்பா அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, உடனே கோபம் வரும். முன்னாடிலாம் எப்படி என்னை வந்து நிராகரிக்கிற, எப்படி நீ என்னை வந்து சொல்லலாம், நான் ஆச்சா பூச்சான்னு மைண்டு ஓடும், ஏன்னா நான் அப்படி தானே இருக்கேன் அப்படின்ட்டு. கசகசன் இருக்கா, ரைட், நான் நகர்ந்து இருக்கேன். ஐ வேல்யூ ஒரு ஸ்பேஸ், ஐ வேல்யூ ஒரு ஃபீல், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து ஒன்று வேணும்னும் போது போகிறது இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யும்போது அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது நாம் அதே மாதிரியான விஷயமா நம்ம வந்து கொஞ்சம் நிராகரிப்புன்னு கூட அதிகமான வார்த்தை. நாம் வந்து உங்களை மாதிரி எனக்கும் வேலை இருக்குது அப்படின்றத சொல்கிறதுனாலையும் நீங்கள் வந்து எனக்கு வந்து உடனே பார்த்து பழகி பேசினவங்களாம் நிறையா இருக்கும்போது ஒரு சந்திப்புக்கே நீங்கள் இவ்வளோ யோசிக்கும்போது நீங்கள் எப்படி உங்கள்கிட்ட நான் எப்படி வந்து நான் எப்படி திரும்ப என்னால் பேச முடியும்? உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கோ அதே தயக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது எப்படி? அதுதான் நான் கேட்குற கேள்வி. ஓகேவா? உங்களுக்கு இப்போ எங்கள் வீட்டில் என்ன எல்லாருக்கிட்டையும் பேசிக்க பழகிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரியான எனக்கும் தயக்கங்கள் இருக்குது. நான் தான் நேற்று கூட சொன்ன வீடியோவில், நான் எம் இன்ட்ரோவர்ட் அண்ட் சூஸி, எல்லாருக்கூடையும் நான் பேசலாம் மாட்டேன், என்னோட கூடயும் பழகவே மாட்டேன். ஸோ நான் அதே நேரத்தில் எல்லாரையும் ஒன்றாகவும் நான் ட்ரீட் பண்ணவும் முடியாது. ஏன்னா இதை விட வீட்டில் சண்டை போட்டு எனக்கான அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தவங்கலேருந்து, எனக்காக என் கூட இன்னைய வரையிலும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கவங்கலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் நீங்களும் ஒன்றும் கிடையாது. இது உங்களுக்கு தயக்கம் இருக்கிற உங்களுக்கும் ஏர்போர்ட்டுக்கு வந்து உங்களை பார்க்கணும்னு நான் சொல்லவே இல்லை, பார்க்கணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சு அந்த பொண்ணு தான். உங்களுக்காக நான் நேரத்தெல்லாம் ஒதுக்கி எல்லாம் உட்காரும்போது நான் இல்லை, எனக்கு வந்து நான் வந்து தலைவியை பார்த்துட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போகிற டைம் ஆகிடுச்சு, நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலான்னும் போது நீ அப்படியே நல்லா இருன்னு சொல்லிட்டு நகரும் போது ஏன் உங்களுக்கு அது உங்களுக்கு நீங்கள் செய்யும்போது ரொம்ப இலகுவாக பண்ணுறீங்க, அதுவே நான் செய்யும்போது எனக்கு வேலை இல்லையா? அதை தான் சொன்னேன். தயக்கமாக இருக்கிற நீங்களும் எனக்காக சண்டையிட்டு நிற்கிற எனக்கான விஷயங்களில் நிற்கிறவங்களும் ஒன்றான்னு கேட்குறேன். உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, உங்களுக்கு ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு தோழி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியுமா என் கூட நீங்கள் பேசுகிறது அப்படின்னு. இல்லை, அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. அப்படியா? தெரிஞ்ச அவர் உங்களை திட்டுவார்ல, பேசாதீங்க அப்படி கட் பண்ணுங்க அப்படின்னா கட் பண்ணிட்டாங்க அவங்க. அதுதான் நேர்மை. ஏன்னா வீட்டில் பிரச்சனை வரும் அவங்களுக்கு நல்லா தெரியும், எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த புரிதல்கள் இருந்து பேசுகிறது முடியும்னா நீங்கள் பேசலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் வந்து விர்ச்சுவலாகவே நீங்கள் பழகி விர்ச்சுவலாகவே போயிடலாம்ல. எதுக்கு அந்த இன்ட்ராக்ஷன் இது வந்து இப்போ நம்ம இதை பற்றி நம்ம நிறைய பேச முடியாது. அவங்க அவ்வளோ என்கிட்ட பேசியிருக்காங்க. ரெண்டாவது எங்கள் வீடுக்கு ஒரு 1 கிலோமீட்டரில் அவங்களோட வீடுன்றது தான் மேட்ரு. அப்போ இப்படிலாம் உங்களுக்கு நடக்கவே கூடாது, எதுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதனால தான் நிறைய உங்களோட ரியாக்ஷன்ஸ் இப்படி இருக்கு அப்படின்றதையும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. இதுவே வந்து ரொம்ப இப்பயே என்ன பைத்தியக்காரனே நினச்சிக்கிறேன்ல, இன்னொருல மாறணும். அந்த மாதிரி நான் எப்பயுமே பைத்தியக்காரனாக இருக்க முடியும்? சொல்லுங்கள். ரொம்ப இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சேன் நான் ஆக்சுவலி. ஆனா இன்னுமே வீடியோ நான் ஃபுல்லா பார்க்கல, இன்னும் ஒரு 10 minutes வீடியோ இருக்கு. ஸோ என்னால் முடியல, பேசிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டேன். ஸோ யா
உங்களை மாதிரி ஒரு பர்சனுக்குலாம் இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. அதே மாதிரி எனக்கு உங்க மேல இருக்க லவ், அந்த ஒரு மரியாதை, அது வந்து எப்பவுமே இருக்கும். என்னோட அமைதி வந்து லைக் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இல்லை, அப்படி எடுத்துக்காதீங்க. அது மட்டும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் கொஞ்சம் குவைட்டா இருந்தேன்னா மதிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. நான் வந்து கொஞ்சம் நான் வந்து என்னோடைய நிறைய விஷயம் ப்ராசஸ் பண்ணிப்பேன். அதனால தான் நான் குவைட்டா ஆயிட்டேன். அண்ட் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். The same responsibility in my home also. I have also the quiet thing. நீங்கள் எப்படி வந்து அதே மாதிரியான ஒரு குவைட்டில் வந்து உங்களை வந்து நிராகரிக்கல அப்படின்னு நானும் அதே தான். ஐஎம் ஆல்சோ லைக் தட். நீங்கள் எப்படி வந்து குவைட்டாக இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் குவைட்டாக இருந்து உங்களுக்கான ஸ்பேஸை நான் கொடுக்குறேன். தட்ஸ் ஆல். அதுக்காக உங்களை வெறுக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து அந்த விஷயத்தை வந்து என்கிட்ட நீங்கள் வந்து இன்புட் பண்ணுறீங்களோ அதே விஷயத்த நானும் வந்து கொடுத்து நான் நகர்ந்து நிற்கிறேன். தட்ஸ் ஆல். அப்படி இருந்துன்னா உங்ககிட்ட நான் அந்த பேசி இந்த ஆடியோவை நான் வந்து பர்மிஷன் கேட்டு போடணும்னு அவசியம் இல்லை, ரைட்? ஸோ இந்த ஆடியோ மூலமாக நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது டக்குன்னு அது எனக்காகவா அப்படின்னு நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. நம்ம நிறைய பேரோட பழகிறோம். என் சொந்தக்காரவங்கலேருந்து ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்குது. சொல்கிறது எல்லாமே எனக்குன்னு அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நான் ஒன்றும் பண்ணவே முடியாது, ரைட்? ஸோ அதுதான். அதனால தான் நான் குவைட் ஆயிட்டேனே தவிர நகர்ந்து போகிறதோ இல்லை நகர்ஃபுல்லாக இல்லை, அப்படி எடுத்துக்காதீங்க. அது மட்டும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் கொஞ்சம் ரொம்ப இருந்தது ஆக்சுவலி. ஆனால் இப்போ இன்னைக்கு நேற்று எல்லா நாளும் உங்கள் வீடியோஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். தோணும், ஆனால் வந்து ஒரு தயக்கம், போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், தொல்லை பண்ண வேணாம், தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு என்னால் முடியல. இந்த விஷயம் எல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா ஆயிடுச்சு. இப்படிலாம் உங்களுக்கு நடக்கவே கூடாது, எதுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதனால தான் நிறைய உங்களோட ரியாக்ஷன்ஸ் இப்படி இருக்கு அப்படின்றதையும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. இதுவே வந்து ரொம்ப இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சேன் நான் ஆக்சுவலி. ஆனால் இன்னுமே வீடியோ நான் ஃபுல்லா பார்க்கல. இன்னும் ஒரு 10 minutes வீடியோ இருக்கு. ஸோ என்னால் முடியல, பேசிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டேன். ஸோ யா, உங்களை மாதிரி ஒரு பர்சனுக்குலாம் இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. அதே மாதிரி எனக்கு உங்க மேல இருக்க லவ், அந்த ஒரு மரியாதை, அது வந்து எப்பவுமே இருக்கும். என்னோட அமைதி வந்து லைக் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இல்லை, அப்படி எடுத்துக்காதீங்க. அது மட்டும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் கொஞ்சம் குவைட்டா இருந்தேன்னா மதிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. நான் வந்து கொஞ்சம் நான் வந்து என்னோடைய நிறைய விஷயம் ப்ராசஸ் பண்ணிப்பேன். அதனால தான் நான் குவைட் ஆயிட்டேன். அண்ட் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதனால தான் நான் குவைட் ஆயிட்டேனே தவிர நகர்ந்து போகிறதோ இல்லை நகர்த்துறதோ கிடையாது. உங்களுக்கு எப்போவுமே இப்போன்னு இல்லை, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா 13 years வந்துட்டு நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளோ வருஷமும் இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து என்னை வந்து ஆச்சரியப்படுத்திட்டே தான் இருந்திருக்கீங்களே தவிர ஒரு இடத்துல கூட ஓகே இது நம்மளுக்கு தெரிஞ்சதா அப்படின்னு எப்பவுமே இருந்தது இல்லை. உங்ககிட்ட இருந்து ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி நீங்க எப்பவுமே சொல்வீங்க லைக் நான் சொல்றதையே கூட கேட்காத, இதுல இருந்து உனக்கு என்ன தோணுதோ அதை நீ இம்ப்ளாய் பண்ணி நீ போ உங்க லைஃப்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எல்லாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ. இது எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நினைக்காதீங்க நம்ம பண்ணுறதுலாம் வந்து யாருக்குமே எந்த மாதிரி இம்பேக்டுமே கிரியேட் பண்ணாதுன்னெலாம். நிறைய வீடுகளில் இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க நீங்கள் அண்ட் சுதா மேம் 2 பேருமே சேர்ந்து. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப உண்மை. எனக்கு நான் செய்கிற விஷயங்கள் வந்து தெரியாமல் சொல்லாமல் இல்லை. எனக்கு ஐ நோ வெரி வெல் அபவுட் வாட் ஐ எம் டூயிங் ரைட். நிறைய பேருடைய அதான் மிக முக்கியமாக வேலைக்கு போகிறதுலேருந்து நிறைய இடங்களில் வந்து நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்காங்க. நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, சோம்பி இல்லாமல் அவங்களுடைய தனித்தன்மை நிரூபிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஓடிட்டுருக்காங்க. அதெல்லாமே நம்ம வீடியோவில் சாதித்த விஷயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம்.
இன்னைக்கு நீங்க பேசினது, அதுவும் 2 பக்கத்துல இருந்தும் பேசினது, அப்புறம் விமன் ஃப்ரெண்ட்ஷிப் பத்திலாம் நீங்க பேசினது வந்து ரொம்ப ட்ரூ. நிறைய விஷயம் வந்து நம்மள சொல்லுவாங்க, நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துரு, எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் இருக்க அந்த மாதிரிலாம் இருக்க. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற ஒரு ஃபேஸ்ல இருப்பாங்கன்னு. அது ரொம்ப 100% ட்ரூ. அது ஆனா நம்ம செல்ஃபா நம்மள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் போதுதான், அந்த தனிமையில தான் அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு புரிய வரும். கூடயே எல்லாருமே இருக்கும் போது நம்மளால அதை புரிஞ்சுக்கவே முடியாது. நீங்க சொன்னதுல ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது இன்னைக்கு, நேத்து டாபிக் எல்லாமே. அதாவது எப்பயுமே கேர் என்னை பொறுத்தவரையிலையும் என் கேரையோ என் லவ்வையோ உதாசீனப்படுத்தினாலோ அதற்கான மரியாதை கொடுக்கட்டாலோ என்னால் அதை தாங்கவே முடியாது. அதாவது நீங்கள் என்னை கூட நீங்கள் அவமானப்படுத்தலாம், என் அன்பையும் என்னுடைய காதலையும் என்னுடைய கேரையும், அதாவது பார்த்துக்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து உதாசீனப்படுத்தினாலோ அலட்சியப்படுத்தினாலோ இல்லை அதுக்கு ஓமை உங்களுக்கு தந்தாலோ அதை என்னால் தாங்க முடியாது. அவ்வளோதான். நீங்கள் எப்படி குவைட்டாகிறீங்களோ அதே மாதிரி நானும் குவைட்டாயிடுவேன். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ கூடுமான வரை அதை வந்து தவிர்க்கிறதுக்கு பாப்பா. அதுக்கப்புறம் நோ அதற்கோ அப்படின் போது என்னமோ என்ன நீ பைத்தியக்காரவே நினச்சிருக்கல அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் தான் வருது. அன்றைக்கி நான் அந்த பொண்ணுக்கிட்ட அதை தான் சொன்னேன். ஏர்போர்ட் வரேன்னு சொல்லி போனப்போ உனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். அன்றைக்கி வருத்தங்களாக இருந்து இன்றைக்கி ஆமாம்ல அவளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துக்கலாம், போயிருக்கலாம். அதுக்காக என்ன போ நல்லா இரு. நீங்கள் எப்படி பிஸியாக உங்களுக்கு நிறையா இருக்கோ அதே மாதிரி எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. தட்ஸ் ஆல். நான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கேட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணால் போதும் எனக்கு. அண்ட் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ நாள் சென்னையில் இருக்க போகிறீங்கன்னு தெரியல எனக்கு. மேபி முடிஞ்சால் உங்களை ஒரு தடவை மீட் பண்ணணும் ஒரு காஃபிக்கு. உங்களோட ஃப்ரீ டைம் எப்போவே சொல்லுங்கள், வந்து மீட் பண்ணுறேன். எனக்கு தெரியல எப்படி இருக்கும் உங்களை மீட் பண்ணும் போது. எனக்கு ரொம்ப அப்படியே அழுதுருவேணும்லாம் பயமாக இருக்கு. நான் அவ்வளோ என்ன சொல்றது, தெரியாம நம்மள இம்பாக்ட் பண்ற ஒரு பர்சன் நம்ம லைஃப்லன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்க. இது சொல்றது ஓவரா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஐம் சோ சாரி. ஆனா அதுதான். ஸோ நிறைய பகிர்தல், நிறைய தாட் ப்ராசஸ் நம்மள மாதிரியே இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா, பக்கத்தில் இருக்கும்போது சந்தித்தா என்ன அப்படின்றது அவங்களுக்கு நிறைய தயக்கின் காரணமாக ஒரு கட்டத்தில் அவங்க சந்திக்க வரல. எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட பேசும்போது அப்பப்போ விஷயங்களை சொன்னால் அப்புறம் அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நகர்ந்து போயிட்டாங்க. அப்புறம் திரும்ப ஒரு நாள் வரும்போது எனக்கு பழைய மாதிரி என்னால் பழக முடியல. யோசிச்சு பாருங்கள், அதுதான் மேட்ரு. அதுதான் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல். என்னை நீங்கள் மதிக்கிறது, என் மேலே இருக்கிற லவ், எனக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்னை பொறுத்தவரையிலையும் வெளிப்படுத்தாத அன்பு மிகப்பெரிய குற்றம். அதை விட உங்களுக்கு நீங்கள் குவைட் ஆனதுமே யோசிச்சு பாருங்கள். நான் என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களை பற்றி எனக்கு என்ன தெரியும், என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு மாதிரி பிளாங்காக நம்ம ஏதோ சொன்னதுனால தான் அவங்க போயிட்டாங்க போல இருக்குன்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, ஒரு கில்ட் இருக்கலாம். அந்த கில்ட்டை சம்மோன் எல்ஸ் எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தவங்க நீங்கள் ஏற்றி விட்டு போயிட்டீங்கன்னா அதில் நான் உழந்துக்கிட்டு இருக்கணும், நான் வெளியே வரணும்ல. ஸோ அதனால தான் நீங்கள் ரொம்ப நாள் கழித்து நீங்கள் வரும்போது என்ன காரணம் கூட சொல்லாமல் போயிட்டு உங்களுக்கு திரும்ப ஒரு சேஃபர் சோனில் இருந்துட்டு நீங்கள் என்கிட்ட பேசும்போது நான் அதை நிராகரித்தேன். அதுதான் உண்மை. ஏன்னா திரும்ப இன்னொரு இதில் போய் என்னால் மாட்ட முடியாது, என்னால் அதில் போய் என்னால் கமிட் ஆக முடியாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. அது உங்களுக்கு அது அப்போ புரியாமல் இருக்கலாம். இப்போ நேற்று நடக்கும்போது உங்களுக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் மொக்க வாங்கி இருக்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏன் ஜாக்கி சார் அன்றைக்கி நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்றது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ அதை புரிஞ்சதில்லை, என்னத்துக்கான அந்த விஷயம் நடந்ததுன்னு உங்களுக்கு புரியுதில்லை, அதுதான் மேட்டர், ரைட்? நீங்க சொல்லுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். இதெல்லாம் நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, எதுவுமே யோசிக்காதீங்க. அதை பத்தியே நீங்க யோசிக்க மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் நிறைய பேரை நீங்க இன்ஸ்பயர் பண்றீங்க, அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ காஃபி கூப்பிட்ருக்காங்க. இப்போ இதுவே இந்த இனிஷியேட்டிவ் நான் எடுக்கவே மாட்டேன், இது ஒன்று. ஆனால் முன்னாடிலாம் என்னென்னா, நான் உங்களை சந்திக்க விரும்பலை அப்படின்ட்டு அப்படி தான் பட்டவர்த்தனமாக அப்படியே பட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான். இப்போலாம் அப்படி இல்லை. நேரம் நீங்கள் சொல்கிறீங்களா, ரைட் சந்திப்போம், அப்படியா டைம் இருக்கும்போது நிச்சயமாக சந்திப்போம், அப்படி தான் நான் சொல்லிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இந்த சுதீர் அண்டு மணிகண்டனோட இன்டர்வியூவில் ஒரு கேள்வி சுதீர் கேட்டிருப்பார். எல்லாமே வேணும், சரி எல்லாமே வேணான்னு ஒருத்தன் இருக்கான் பாரு, அவனுக்கு எதுவுமே கிடைக்காம போகிறது வரம்.
எதுவுமே வேணாம்ப்பா எனக்கு அப்படின்னு நினைக்கிறவனுக்கு எதுவுமே கிடைக்காம இருக்கிறது வரம். எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு கிடைச்சது வந்து சாபம். இது எப்படி பார்க்குறீங்கன்ட்டு மணிகண்டன் கேட்கும். மணிகண்டன் வந்து அதை வந்து நடிகர் மணிகண்டன் அவர் வந்து வேற ஒரு வெர்ஷனில் இதே ஆஸ்கார் வைல்டு என்ன சொன்னார்னா, மனுஷனுக்கு ரெண்டே ட்ராஜடி தான். ஒரு ட்ராஜடி என்னன்னா, அவனுக்கு வந்து என்ன தேவையோ அது கிடைக்காம போகிறது. எனக்கு ஒன்று தேவைன்னு நான் ஒன்று நினைக்கிறேன்ல, அது எனக்கு கிடைக்காம போகிறது ஒரு ட்ராஜடி. ஆமாம், பெரிய மாடி வீடு கட்டணும், நான் பெரிய புகழ் அடையணும் அப்படின்னு நினைக்கிறது கிடைக்காம போகிறது ஒரு ட்ராஜடி. ரெண்டாவது ட்ராஜடி என்னன்னா, அவன் நினச்சதெல்லாம் அவனுக்கு கிடைக்குதில்ல, அதுதான் ரெண்டாவது மிகப்பெரிய சாபம், ட்ராஜடி அப்படின்றார். ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரஜினியோடைய வாழ்க்கையை தான் சொன்னார். ரஜினி என்ன நினச்சிருப்பாரு, என்னடா கமலுக்கெல்லாம் கார் கொடுக்குறீங்க, எனக்கு காரே கொடுக்க மாட்டீங்க, கமலுக்கு 5000 சம்பளம், எனக்கு ஒரு வந்து 500 2000 என்னவோ தான் சம்பளம், இந்த வாழ்க்கை எப்படிடா போவோம் அப்படின்னும் போது அப்படியே புரட்டி போட்டு கலெக்ஷனில் அள்ளி கொண்டாடி கட் அவுட் வச்சு பாலபிஷேகம் பண்ணி ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் வரும்போது அது எப்படி சாபமாகுதுன்னா, அவர் நினச்ச நேரத்தில் வெளியே போய் ஒரு காஃபி கூட அவரால் சாப்பிட முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு போகிறார் இல்லையா, அதுதான் செகண்டு. அதாவது நினச்சதெல்லாம் கிடைச்சதுன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய சாபம். அதில் ரெண்டாவது இருக்குதுல்ல, அது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. அதுதான் நான் இங்கே சொல்கிறேன். அதனால் நேரம் கிடைக்கும்போது நம்ம சந்திப்போம். இதுதான் அதுக்கு சொன்ன பதில். இந்த நான் உங்கள் அன்பையும் உங்கள் மரியாதையோ நான் வந்து சந்தேகம்லாம் படலை. ஏன்னா இந்த ஆடியோ நோட்டில் வந்து அவ்வளோ, ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஒரு அவமானப்படும் போது எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு மனசு இருக்குல்ல, அது எல்லாருக்கும் வருமா? இதுக்காக ஒரு மேனக்கெட்டு ஒரு 8 நிமிஷ ஆடியோ வந்து ஒரு பொண்ணு வந்து அனுப்புகிறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ நம்ம மேலே வேல்யூ தான் அவங்க அதை பண்ணுவாங்க. ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஃபீல், யுவர் லவ், எல்லாம் சிச்சுவேஷன்ஸ் ஹேப்பன். அதனால் வந்து நீங்கள் வந்து அன்றைக்கு நீங்கள் தவிர்த்துருக்கலாம். அப்புறம் திரும்ப வந்து ஜாக்கி சார்கிட்ட பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் பேசிக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி கோயிட்டானீங்க, நான் கோயிட்டா வரேன். எனக்கு எப்பயுமே வந்து மனிதர்கள் மூலமாக தான் நான் எல்லாத்தையும் கற்றுக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுதான் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜாக்கி சார். நீங்கள் ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. ப்ளீஸ் அதை நிறுத்தாதீங்க, கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ. இதுதான் அவங்க அனுப்பிச்ச ஆடியோ. தேங்க்யூ. பெயர் அவங்க சொல்லலாம் அப்படின்னாங்க, எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் ரிவீல் ஹர் நேம், அப்படியே இருக்கட்டும். அதனால் இப்போ திரும்ப வந்து டக்குன்னு காணாம போனோன்னா எப்போ வருவாங்கன்னு கூட சொல்ல முடியாது. அது வந்து நம்மளுக்கு தேவையும் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அவங்க கரண்ட் பில்லு கட்டணும், கேஸ் பில்லு கட்டணும், காருக்கு பெட்ரோல் போடணும், பைக்குக்கு பெட்ரோல் போடணும், சர்வீஸ் கொடுக்கணும், ஜிஎஸ்டி காரை விற்றிங்கன்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்டணும், எல்லாம் எவ்வளோ வேலை இருக்குது. ஸோ அதனால் அவங்க ஓடும்போது, ஆனால் என்னென்னா தெரியல, மனிதர்கள் பலவிதமானவர்கள், அவர்களுக்கு ஏற்றது போல் அவங்களுக்கு ஏற்றது மாதிரி நம்மளும் வந்து அதற்கான எதிர்வினைகளும் பதில்களையும் நம்ம கொடுக்குறோம். தட்ஸ் ஆல். அதாவது என் உடன் பிறந்த ரத்தங்களை விட என்னை தூக்கி கொண்டாடி உச்சி முகர்ந்து என்னை அப்படி பார்த்துக்கிட்டு வந்து இந்த மாதிரியான இப்போ வாய்ஸ் நோட் இருந்துச்சுருந்தாங்களா, இந்த மாதிரியான நிறைய பேர், இதில் இவங்களுக்கு தயக்கங்கள் இருந்தது, நிறைய பேர் தயக்கங்களை உடச்சிட்டு வந்து பேசினவங்கலேருந்து, விலக்கி சொன்னவங்கலேருந்து, சண்டை போட்டவங்கலேருந்து, நிராகரித்தவர்களிலிருந்து, நிராகரித்த பின் புரிந்து கொண்டு கொண்டாடப்பட்டவர்களிலிருந்து எல்லாமே வந்து இந்த சமூகம் கொடுத்தது. இந்த சமூகத்தின் மூலமாக தான் நம்ம எல்லாம் பண்ணுறோம். அதனால் ஒருத்தவங்கள ஒரு க்ரைட்டீரியா வச்சு நம்ம எல்லாரையுமே நம்ம பண்ணுறதே கிடையாது. உங்களுக்கு தயக்கங்கள் இருக்கலாம், ஆனால் நிறைய பேர் அதை எல்லாம் உடைத்து கொண்டு பேசி இன்றளவும் மெசேஜ் அனுப்பிச்சு பார்த்துக்கிறதுலேருந்து கவனிச்சிக்கிறதுலேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களையும் உங்களையும் நான் எப்பயுமே ஒன்றா வைக்கவே மாட்டேன். அவங்க வேறு, ஓகே. ஸோ நீங்களும் வேறு. ரெண்டு விஷயமும் ஒருத்தவங்க வந்து அது எப்படி சொல்கிறது, நேரத்தை கொடுக்கறது இல்லை, நேரத்தை வந்து நம்மளுக்காக செலவு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நேரத்தை வந்து நிறைய பேர் நிறைய விதத்தில் எனக்கு செலவு பண்ணியிருக்காங்க. என்கிட்ட வந்து நேரத்தை நிறைய பேர் எடுத்துக்கணும்னு இருக்காங்க. சில பேர் திருப்பி செஞ்சுருக்காங்க, சில பேர் திருப்பி செய்யாமல் போயிருக்காங்க, சில பேர் தயக்கத்தின் காரணமாகிட்ட போயிருக்காங்க. நான் வந்து யாரையும் வெறுக்கிறதுக்காகவோ யாருக்குமான பதில்களை சொல்வதற்காகவோ இந்த வீடியோ இல்லை. நான் இவ்விதமாக இப்படியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும், எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. இது வந்து ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி, ஒரு கைத்து மேலே நடக்கிற கதை. அது
ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இதை வச்சு நம்மளும் ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்றதுக்காகவும் இந்த ஆடியோ வந்து நான் யூஸ் பண்ணேன். எனிவே இந்த சேனலை தொடர நிறைய நேயர்களுக்கு இது வந்து ஒரு விளக்கப்பதிவாகவும் இருக்கும். ஆக்சுவலி வாய்ஸ் ஓவர் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சுக்கிட்டு நான் பேசியிருப்பேன். அவங்க நிறைய பாயிண்ட்லாம் சொல்லுவாங்க. பட் அவங்க பிஸியாக இருந்ததுனால நான் வந்து இந்த வாய்ஸ் நோட்டை வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்காக ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பின்னூட்டங்களில் தாராளமாக தெரியப்படுத்துங்க. ஸோ வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.